புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. கருமுட்டை வளர்ச்சி முதல் தலைமுடி ஆரோக்கியமான வளர்ச்சி வரைக்கும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான சத்து ஜிங்க் சத்து, துத்தநாக சத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜிங்க் சத்து என்னென்ன வேலையெல்லாம் பெண்களுடைய உடலில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு அது குழந்தை பாக்கியத்துக்கு உதவுது, எந்த அளவுக்கு மற்ற நோய்களை அது தடுக்குது, அது என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடியது தான். வயதான தோற்றம் அடையக்கூடாது, தோலில் சுருக்கம் வரக்கூடாது, தோல் மிருதுவாக இருக்கணும், தோல் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஜிங்க் சத்து தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் உடலில் எங்கேயாவது ஒரு தோல் நோய் வந்துட்டே இருக்கு, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு, மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது திரும்ப வந்துடுது, மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது திரும்ப வருது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஜிங்க் சத்து குறைபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய திறமை, அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கக்கூடாது, கோல்டு காஃப் வரக்கூடாது, தும்மல் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிங்க் சத்து உடலில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கருமுட்டை, இப்போ நம்ம ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறோம். ஆனால் அதில் கருமுட்டை முழுமையாக வளர்ச்சி பெறல, 8 mm 9 mm தான் இருக்குது, ஃபுல் டேர்முக்கு வளர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஜிங்க் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கு நிறைய பேத்துக்கு உயிரணு குறைபாடு நம்ம பார்க்குறோம். கவுண்ட் நல்லா இருந்தால் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனோடைய குறைபாடு. அந்த ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய திறனுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜிங்க் சத்துக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னதான் போராடினாலுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடலில் திடீர்னு ஏதாவது ஒரு பாக்டீரியல் தொற்று வருது, ஏதாவது ஒரு வைரல் தொற்று வருது, இது எல்லாமே இம்யூனிட்டி குறைபாடு, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைபாடு. அதையும் சரி செய்யணும் அப்படின்னாலும் நம்ம ஜிங்க் சத்து நம்ம ரத்தத்துல குறையாம நம்ம பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் விட்டமின் ஏ சத்து குறைவாக இருக்கு. இந்த விட்டமின் ஏ நல்லபடியா கடத்தப்படணும், டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னதான் விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா கூட அது நல்ல முறையில கடத்தப்படணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குமே ஜிங்க் சத்து இந்த நாகச்சத்து கண்டிப்பாக நம்ம ரத்தத்துல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை ஜிங்க் சத்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும், கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்காது, ஆண்களுக்கு உயிரணு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய கண் பார்வை, நரம்புகளினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜிங்க் சத்து இன்னைக்கு பல நோய் தொற்று கிருமிகள் நமக்கு சீக்கிரம் வரத்துக்கு, ரிப்பீட்டடா ஸ்கின் டிசீஸ் நிறைய வரத்துக்கு இது எல்லாமே ஜிங்க் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு ஜிங்க் சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 milligrams தான் நமக்கு தேவையாக இருக்கு. ஆனா இந்த நுண்ணுயிர் சத்து குறைபாடு கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து தலைமுடி உதிர்தல் வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையை அது சரி பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்போ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருள் இந்த ஜிங்க். அப்போ என்னென்ன உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக முளைக்கட்டின பயிர் வகைகள் நீங்கள் சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாமை, திணை இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கணும். கொட்டை வகைகளில் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கிறது, பாதாம் ஒரு 4 to 5 சேர்த்துக்கிறது, வால்நட் 1 or 2 எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய ஜிங்க் சத்து குறைபாடை சரி செய்யக்கூடியதாக இருக்கும்.
பூசணி விதையை வந்து ஒன்று இரவு ஊற வச்சு காலையில் சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது மேலே ட்ரெஸ்ஸிங் மாதிரி தூவு பொடி மாதிரி வச்சு அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை நீங்கள் ரெகுலராக சேர்க்கறது, பழங்கள் நிறையா சேர்க்கறது, இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, அதே சமயம் முடி வளர்ச்சியிலிருந்து உடலினுடைய ஆரோக்கியம் வரைக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வரைக்கும், தோல் சுருக்கம் வராமல் வயதான தோற்றத்தை அடையாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சத்து ரொம்ப அடிப்படையான தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னையிலிருந்து ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், குறிப்பாக சிறுதானிய உணவுகள்ல இருந்து முளைக்கட்டின பயிறு வகைகள்ல இருந்து கொட்டை வகைகள் வரைக்கும் நீங்க ரெகுலரா உணவுல சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்றைக்கும் உங்களால எளிமையா இருக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.